2019 ஆண்டு இலங்கையில் ஹோமாகம கல்வி வலயத்தில் இருக்கின்ற புவக்பிட்டிய தமிழ் மகா வித்தியாலயத்தில் 5 வருடங்களாக ஆசிரியராக கடமையாற்றி வந்த ஃபாத்திமா சஃபீன் அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? இதற்கு அப்புறம் நீங்க இந்த ஹிஜாப் அபாயெல்லாம் போட்டு வரக்கூடாது, புடவைதான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல பெரும் போராட்டமே அங்கு வெடித்தது. பல போராட்டங்களின் பின் கடைசியாக ஃபாத்திமா சஃபீன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹிஜாப் என்னுடைய பாரம்பரிய இஸ்லாமிய ஆடை, அதை வற்புறுத்தி நீங்கள் புடவையாக மாற்ற முடியாது என்று தைரியமாக சொல்லியிருந்தார். ஃபாத்திமா சஃபீனாவை விட பல படி மேல் சென்று இலங்கையை திரும்பி பார்க்க வைத்த ஒரு முஸ்லிம் பெண் ஆசிரியை இருக்கிறார். தெரியுமா யார் என்று? ஃபாத்திமா ஃபஹ்மிதா ரமீஸ் அவர்கள். இவரென்றும் சாதாரண முஸ்லிம் பெண் ஆசிரியர் அல்ல. இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரிக்கு 2018 ஆண்டு 5 முஸ்லிம் பெண் ஆசிரியர்கள் கடமையாற்றுவதற்காக வருகிறார்கள். அப்போதுதான் பிரச்சனையை தொடங்கி இருக்கிறது. அபாயா ஹிஜாபெல்லாம் அணிந்து கொண்டு வர முடியாது என்று பாடசாலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த, ஊரில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தரப்பினரும் ஆர்ப்பாட்டம் நடத்த, இந்த பிரச்சனை வேண்டாம் என்று வந்த 5 பெண் ஆசிரியர்களில் 4 ஆசிரியர்கள் டிரான்ஸ்பர் லெட்டர் வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள் வேறு பாடசாலைக்கு. ஆனால் என்னுடைய கலாச்சார உடை, நான் இங்குதான் படிப்பிப்பேன், இந்த கலாச்சார உடையை அணிந்துதான் படிப்பிப்பேன் என்று சொல்லி பெரும் போராட்டம் நடத்தி 1 அல்ல 2 அல்ல 5 வருடங்கள் நீதிமன்றம், மனித உரிமைகள் ஆணைக்குழு, பாடசாலைக்குள் பிரச்சனை, பாடசாலைக்கு வெளியில் ஆர்ப்பாட்டம் என்று கூடவே மன உளைச்சலுக்குள்ளாகி பெரும் கஷ்டத்தின் மத்தியில் வென்றும் காட்டியவர்தான் இந்த ஃபாத்திமா ஃபஹ்மிதா ரமீஸ் அவர்கள். எந்த பாடசாலை நிர்வாகத்தினால் ஹிஜாப் அபாயா அணிந்து வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அதே பாடசாலை நிர்வாகத்தினால் முஸ்லிம் ஆசிரியர்கள் அவர்களுடைய ஆடைகளில் அணிந்து கொண்டு வரலாம் என்று சொல்ல வைத்தார் 2023 ஆண்டு இந்த ஃபாத்திமா ஃபஹ்மிதா ரமீஸ் அவர்கள். இப்படி தன்னுடைய கலாச்சாரத்துக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் இந்த பெண்கள் தான் உன்னதமான பெண்கள். இவர்களின் உன்னதத்துக்கான கூலி படைத்தவனிடம் கிடைக்காமல் இருக்குமா என்ன? இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய தந்தை என்னிடம் அடிக்கடி சொல்லுவார், மகன், நீங்க ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள், இல்லை ஒரு செயலை செய்கிறீர்கள், இல்லை ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் அது நம்மை படைத்தவனுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா, இல்லை அவன் ஏற்றுக்கொள்வானா என்று யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு மரணிக்கத்தான் வேண்டும். மரணித்த பின் படைத்தவனிடம் தான் திரும்பி செல்ல வேண்டும். அப்போது ஒரு பாவம் செய்தவனாக என்னுடைய மகன் இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் என்று பாப்பா சொல்லுவாங்க. அந்த தத்துவத்தை ஏற்று நான் நடப்பதோடு உங்களுக்கும் எத்தி வைக்கிறேன். நன்றி.